இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நாங்க புருஷன் பொண்டாட்டி தானே. அது வரைக்கும் யாரும் எங்களுக்கு எந்த தடையும் போட முடியாது. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீ தானே சீட் எழுதி போட்டு வர சொன்ன. இப்ப எதுக்கு வந்தான்னு கேக்குற? வாய் மூடுங்க. நீங்க தானே சீட் எழுதி என் கையில கொடுத்துட்டு போனீங்க. இப்ப மாத்தி பேசுறீங்க. ஐயோ, இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லையே. இங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னே தெரியலையே. இது பாருங்க, யாரு இருந்தாலும் மரியாதையா வெளியே வாங்க. வாங்க போயிடலாம். நான் வர மாட்டேன். ஐயோ வாங்க, கூப்பிடுறாங்க. நான் வர மாட்டேன். வெளியே வர போறீங்களா இல்லையா? நீ எங்கடி இங்க வந்த? அம்மா, அது வாங்க, எந்திரிங்க. நீ முன்னாடி போன பின்னாடி வர. மாப்ள, வெளியே வாங்க. வெளியே வாங்க. என்ன? ஐயோ, மாப்ள, வெளியே வாங்க. நீங்க இப்படி கோவமா மூஞ்ச வச்சுட்டு கூப்பிட்டா நான் வர மாட்டேன். சிரிச்ச மாதிரியே கூப்பிடுங்க, அப்பதான் வருவேன். இப்ப வர போறீங்களா இல்ல சுட்டு தள்ளவா? இந்த இருட்டுல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, இருட்டுல ஐஸ் பால் வேண்டாம், ஐஸுக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னாரத்த. வாய் மூடுங்க. அக்கா, எல்லாம் இந்த டிரைவர் பயலால வந்ததுதான். இவன் எழுதி போட்ட சீட்டால தான் இங்க எல்லாருமே வந்திருக்காங்க. சித்தி, சீட் அவர் போடல, நான் தான். ரேவதி, விடு. அதேனடி கையில கிஃப்ட் மாதிரி இருக்கு. என்ன இத இந்த வெட்டி பயலுக்கு குடுக்கறதுக்காக தான் எங்க எல்லாரையும் தோட்டத்துக்கு வர வச்சு இப்படி அலைய வச்சியா? கிஃப்ட் ஒண்ணுதான் கேடு கூட. இப்படி சித்தி, 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 அதை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? சித்தி, சொன்னா கேளுங்க சித்தி. சித்தி, சித்தி, அதை கொடுங்க. போய்ங்க. கார்த்தி, ரேவதி, சித்தி. சந்திரா, சித்தி, ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? ஏண்டி 6 மாசத்துல இன்னும் விவாகரத்து நடக்க போகுது. இப்ப என்ன கிஃப்ட் வேண்டி கிடக்கு?